அன்பு நண்பர்களே, இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமாக விளங்கும் இந்தியன் ரயில்வே தற்பொழுது வேலைவாய்ப்பு அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இந்திய அரசாங்கத்தின் மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய ரயில்வே நிறுவனமானது தற்பொழுது வேலைவாய்ப்பு அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இதில் சேர இளைஞர்கள் மத்தியில் மிகுந்த ஆர்வமானது உள்ளது. இதற்கான காரணம் என்னவென்றால், இந்த பணிகளில் இருக்கும் சலுகைகள் மற்றும் பாதுகாப்பு, கை நிறைய சம்பளம் போன்ற பல்வேறு சலுகைகளின் காரணமாகவே இந்த வேலைவாய்ப்பில் இளைஞர்கள் மத்தியில் மிகுந்த ஆர்வமானது உள்ளது. ஆர்ஆர்பி என்டிபிசி ரெக்யர்மெண்ட் 2024 மொத்தம் 11,558 பணியிடங்களுக்கான அறிவிப்பானது தற்பொழுது தெரிவித்துள்ளது. இந்த பணியிடங்கள் என்னென்ன என்பதும், அதற்கான சம்பளம் என்ன என்பதும், அதற்கான கல்வி தகுதி போன்ற விவரங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். பணியிட விவரங்கள். சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் மேற்பார்வையாளர், இதற்கு 1736 பணியிடங்களானது அறிவிப்பானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 994 பணியிடங்களும், சரக்கு ரயில் மேலாளருக்கு 3144 பணியிடங்களும், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் பைலட்டுக்கு 1507 பணியிடங்களும், சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் 732 பணியிடங்களும், கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க் 2022 பணியிடங்களும், கணக்கு எழுத்தாளர் தட்டச்சர் பணிக்கு 361 பணியிடங்களும், ஜூனியர் கிளர்க் தட்டச்சர் பணிக்கு 990 பணியிடங்களும், ரயில் கிளர்க் 72 பணியிடங்களும் என 9 வகையான பணியிடங்களில் மொத்தம் 11,558 பணியிடங்களுக்கு தேர்வு செய்ய வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது இந்திய ரயில்வே அரசாங்கமானது தெரிவித்துள்ளது. கல்வி தகுதிகள் என்ன என்பதும் இப்பொழுது நாம் பார்க்கலாம். வணிக தலைமை டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், சரக்கு ரயில் மேனேஜர், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் ஆகிய பணியிடங்களுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடித்திருக்க வேண்டும் என்றும், சீனியர் கிளர்க், கமர்ஷியல் அக்கவுண்ட் கிளர்க், ஜூனியர் கிளர்க், ரயில் கிளர்க் ஆகிய பணியிடங்களுக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டைப்பிஸ்ட் பணிகளுக்கு தட்டச்சு திறன் அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வயது வரம்பை இப்பொழுது நாம் பார்க்கலாம். டிகிரி கல்வி தகுதி கொண்ட பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் 18 முதல் 36 வயது உடையவர்களாகவும், 12ஆம் வகுப்பு கல்வி தகுதி உடைய பணிகளுக்கு அதிகபட்சம் 33 வயது உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு விதிகளின் கீழ் அனைத்து பணியிடத்திற்கும் வயது உச்ச வரம்பு தளர்வுகானது கொடுக்கப்பட்டுள்ளது. எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு 5 வருடமும், ஓபிசி பிரிவினர்களுக்கு 3 வருடம் கொடுக்கப்பட்டுள்ளது. சம்பளம் இப்பொழுது நாம் பார்க்கலாம். சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் மேற்பார்வையாளருக்கு மாதம் 35,400, ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மாதம் 35,400, சீனியர் கிளர்க் மாதம் 29,200, கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க் மாதம் 21,700, இதர பணியிடங்களுக்கு மாதம் 19,900 வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு முறை. சிபிடி எனப்படும் கணினி தேர்வு ஆனது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டைப்பிங் பணிகளுக்கு டைப்பிங் திறன் தேர்வானது உண்டு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வில் பெறும் மதிப்பெண் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் மற்றும் மருத்துவ பரிசோதனையானது நடைபெறும் என்றும், அதற்கான அழைப்பானது அழைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வானது நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டணமாக ஆர்வம் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம் என்றும், விண்ணப்ப கட்டணம் 500 ஆனது செலுத்த வேண்டும் என்றும், தேர்வு எழுதிய பிறகு 400 திரும்பி அளிக்கப்படும் என்றும், பெண்கள், எஸ்சி எஸ்டி, மாற்றுத்திறனாளி உள்ளிட்ட பிரிவினர்களுக்கு 250 திரும்பி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் வழியாக மட்டுமே கட்டணமானது செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிப்பது எப்படி? அதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். காலமாக 14/9/2024 முதல் 13/10/2024 வரை
விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்க 21/9/2024 தொடங்கி 26/10/2024 வரை விண்ணப்பிக்க கடைசி நாளாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வு அறிவிப்பு ரயில்வேயின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற தகவலுக்கு நமது சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நமது சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.